என் பெயர் ராமகிருஷ்ணன். என் மகள் எஸ்ஆ ஸ்ரீரக்ஷகா செகண்ட் இயர் இசிஇ அக்ரி காலேஜில் படிக்கிறேன். பொதுவாக என் பொண்ணு வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நல்லா பழகுவாளே தவிர அது மேலே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸோ அது மேலே இருக்கிறவங்கள்ட்ட சரியாக அவளோட அப்ரோச் பண்ண முடியாது. ஆனால் இங்கே வந்துட்டு ப்ரொஃபஸர்லையும் சரி ஹெச்ஓடியும் சரி அஃபிஷியல்ஸில் போய் அதாவது ஆஃபீஸில் போய் அங்கே போய் பேசுகிறதா இருந்தாலும் லைப்ரரி போகிறதுலையும் நல்லா இதுவாக மூவ் பண்ணேன். இது இந்த காலேஜ் என்விரான்மெண்ட்டும் இங்கே இருக்கிறவங்களும் அவர் கொடுத்த ஒரு நல்ல நம்பிக்கையும் ஒத்துழைப்பும் தான் காரணம்னு நினைக்கிறேன். இதை விட முக்கியமாக என்ன சொல்ல வேண்டியது தான், நாங்கள் இன்னும் கூட நினச்சி பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, அவள் வந்து பயோ ஸ்டூடெண்ட்டு. நாங்கள் மெடிக்கல் தான் ட்ரை பண்ணோம். கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கல. சரி ப்ரைவேட்டில் சேர்க்குறதும் எனக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் அப்புறமா இன்ஜினியரிங் ட்ரை பண்ணி கவுன்சிலிங் போட்டபோது நம்ம அக்னி காலேஜ் வந்து பற்றி சொன்னாங்க நல்லா இருக்குன்ட்டு. அதனால் சரின்ட்டு நாங்கள் அப்ரோச் பண்ணோம். அது எங்களுக்கு கிடச்சிது. அவள் அப்புறமா அப்படியே படிச்சிருந்தா. நான் இந்த மறுபடியும் இந்த நெக்ஸ்ட் இயர் நீட்டுக்கு எழுதுறேன் அப்படின்னு கேட்டபோது அவள் இல்லை வேணாம்ப்பா, நான் இதுலேயே நல்லா செட் ஆகிட்டேன், எனக்கு நல்லா பிடிச்சி போயிடுச்சுன்னு சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து மெடிக்கல் ஃபீல்டில் ட்ரை பண்ண பொண்ணை வந்து டோட்டலாக எலக்ட்ரானிக் ஃபீல்டையும் அவ்வளோ இன்வால்மெண்ட் ஆகி அது ஓகேன்னு சொல்ல அளவுக்கு மாற்றிச்சுன்னா அது ரொம்ப முக்கிய காரணம் அந்த ப்ரொஃபஸரும் ஹெச்ஓடி அவங்களோட இந்த இதுதான் இன்ட்ராக்ஷன் தான். அவங்களுக்கு என்ன இவளை பற்றி புரிஞ்சுட்டு என்ன அவங்களுக்கு கைட் பண்ணி அவளை கொண்டு போயிருக்கனால தான் அவள் வந்து அவள் என்டையராக ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்தது, சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட்டே வந்தது. ஸோ நான் அதை ரொம்ப பெருமையாகவே சந்தோஷமாக நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி.